வணக்கம் மக்களே. மதுரை கிளை உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா, நம்ம தாவேக அரசுக்கு, நம்ம விஜய் அண்ணாவுக்கு நம்ம கரூர்ல சொன்னார்ல, கரூர் க்கு போயி அந்த உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை குடுக்கும்போது, நிறைய விஷயங்கள் பேசினாரு. சூப்பரா பேசினாரு. அதுல முக்கியமானது ஒண்ணு, டிஎம்கே வந்து கரூர் போக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டதுல, நீதிமன்றம் அவங்கள போக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னத, அத ஒரு பாலிஷா சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? உச்சி மண்டையில நறுக்கு நறுக்குன்னு செம்பட்டியால வச்சு அடிச்ச மாரி சொல்லியிருக்குது நீதிமன்றம். இப்ப அப்படியே திருப்பி போடுங்க. நம்ம மதுரை உச்ச நீதிமன்றம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனா நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்தவர் தான் அவரு. அவரு கேஸ் போட்டு இது குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதே மாரி நறுக்கு நறுக்குன்னு சொல்லி தலையில கொட்டி, இது அரசாங்க வேலை ரத்து செய்யப்படுது, குடுக்கக் கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா இது நெறையா இளைஞர்களுக்கு போய் சேரணும். ஏற்கனவே நெறைய பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும். இது பட்டாசு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பட்டாசு தொழிற்சாலையில உயிரிழந்தவங்களுக்கு வேலை குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நானும் சொல்லியிருக்கேன். அதத்தான் ம் நேத்து நீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்குது. இப்போ விபத்து ஆனவங்களுக்கு பூரா நீங்க அரசாங்க வேலை குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு, அந்த 31 பேத்துக்கு குடுத்தத அரசு நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்குது. வேலையில அரசு வேலைய. இப்போ இதுல இருந்து என்னன்னா, நீங்க குடுங்க. மத்தவங்களுக்கு போற வேலைய படிச்சுட்டு இத்தன வருஷமா டிஎன்பிசில பதிவு பண்ணி, ஒரு நர்சிங்க்கு வேலைக்கு இது பண்ணியிருப்பாங்க, வக்கீலுக்கு பண்ணியிருப்பாங்க, ஒரு நகராட்சிக்கு வேலைக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ எவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு அதுக்கு டிஎன்பிசிக்கு பதிவு பண்ணி எத்தன நாள் காத்திருந்து அவங்களுக்கெல்லாம் ஈஸியா ஒரு அரசாங்க வேலைய தூக்கி குடுக்கும்போது, மக்கள் இத பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்ல, இல்ல. இதத்தான் பல பேர் எதிர்க்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் அவரு புதுசா வந்திருக்காரு. அது தெரியாம செஞ்சுகிட்டு இருக்காருன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. அத அனுபவசாலிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும், செய்தியாளர்கள் முக்கியமா பத்திரிக்கையாளர் சொல்றது அதுதான் காரணமே கூட. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு புரியல. இந்த முதலமைச்சர் பதவி என்னங்கிறது தெரியல. அப்போ புதுசா வந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிறீங்க. அதையும் சொல்லிக்கிறீங்க. அப்போ அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டு தெரிஞ்சு இத குடுக்கலாமா? வேண்டாமா? விஓ வகுப்பாளர இன்னமும் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றத வச்சுதான் நீங்க போய்க்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அத நீங்க என்ன பண்றீங்களோ, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாரி தான் இப்போ நடக்குது. சரிங்களா? அது தமிழக முதல்வர் விஜய் அண்ணா தான் அத புரிஞ்சுக்கணும். மக்கள் தூக்கி குடுத்திருக்கிறாங்க. உங்கள மதிச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 2 கட்சியுமே வேண்டான்னு சொல்லி தங்க தாம்பலத்துல அப்படி அள்ளி குடுத்திருக்கிறாங்க. அதை எப்படி பயன்படுத்த முடியும்னு அண்ணாவுக்கு தான், விஜய் அண்ணாவுக்கு தான் தெரியணும். கூட இருக்கவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் கூட இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. உங்க அரசாங்கத்த கெடுக்கிறதுக்கு நெறைய சொல்லுவாங்க. நீங்க சிந்திக்கணும், நீங்க முடிவெடுக்கணும். அதத்தான் சொல்ல வராங்க. இதத்தான் நீதிமன்றமும் ஒரு வகையில அந்த அர்த்தத்துல இத 31 வேலைக்கு நீங்க அரசாங்க வேலைய 31 பேருக்கு அரசாங்க வேலை குடுத்தீங்க பார்த்தீங்களா? இத சொல்லி அதனால தான் கேன்சல் பண்ணி ரத்து செஞ்சு, இத உங்களுக்கு புரியிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கரூர்ல சொன்னது நறுக்கு நறுக்குன்னு மண்டையில பொட்டு வச்சு சொன்னாங்கன்னு சொன்னாங்களா? இதே தான் நீதிமன்றம் இப்ப மதுரை நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிசிபி அதாவது கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அபிஷேக் அவங்க மிகப்பெரிய வெற்றி. என்ன வெற்றின்னா, அவங்களுடைய கோரிக்கை வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறத கோரிக்கை அந்த கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கை. அதர் ஸ்டேட் டெல்லி மக்களுக்கும், மத்த ஸ்டேட் மக்களுக்கும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ அவங்களுடைய போராட்டம், இத்தனை நாள் போராட்டம் வெற்றி. அத ஆரம்பிச்சு வச்சது சோனம் பங்கின்ஸ். அவங்க ஒரு வட்டம் இத பார்த்தீங்கன்னா, அவரு வந்து 19 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்போ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வரும்போது, நல்ல கால் மேல கால போட்டு ஜம்முன்னு ஆட்டிக்கிட்டு பேசுறாரு சோனம் பஞ்ச்வால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடியது. அதாவது சில பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிறது அவர் மனசுல இருக்கு அப்படின்னு ஒரு சில செய்தியாளர் சொல்றாங்க. அப்பேற்பட்டவர்ட்ட அந்த சோனம் பந்த் படுத்துக்கிட்டே ஒரு ஒரு விஷயத்த அசால்ட்டா பேசுறோம்னா, அவருக்கு எப்படி ஒரு நெஞ்சு உறுதி இருக்கும், எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும், இப்ப அந்த போராட்டத்துல எவ்வளவு வலிமை இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி வந்து ஒரு அரசியல்லயோ, அரசியல் போராட்டம் பண்ணும்போதோ இருக்கணும். கம்பல்சரி. அப்படி இருந்தா மட்டும் தான் சோனம் பங்கஜ் அப்படி பண்ணாப்புல. ஆனா அவங்களுடைய அந்த மக்கள், அந்த மாணவர்களுடைய கோரிக்கைங்கிறது என்னன்னா, பதவி விலகுறது மட்டும்தான். இது வந்து அமைச்சர் வினாத்தாள் கசிவு. இது வந்து பொறுப்பற்ற செயல். அமைச்சர்ல இருந்து அந்த அது கீழ உள்ள அதிகாரிகள் வந்து பொறுப்பற்ற செயல்னால அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதாவது நீட் பேங்க் இல்ல. அதாவது நீட் வேண்டாங்கிறது அந்த போராட்டம் கிடையாது. நீட் வேண்டாம்னு சொல்ற போராட்டம் நம்ம தமிழ்நாடு. அதாவது சில ஸ்டேட்டுகள் 1, 2 இருக்குல்ல, அதுல நம்ம ஸ்டேட் 1. நீட் வேண்டாங்கிறது. ஆனா பல மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீட் இருந்தா அத பத்திலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வினாத்தாள் கசிவு மட்டும் தான் பிரச்சனை. நீட் ரத்துன்னு சொல்லி போராடுறாங்க. போராடுற மக்களுக்கு இடம் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, நமக்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு போராட்டத்துக்கு கேட்டிருக்கிறாங்க பர்மிஷன். அவங்க எங்க கேட்கிறாங்கன்னா, மெரினா கடையில வேணும். மெரினா கடற்கரையில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல கண்ணகிஸ்ல அவங்க அதுல வேணும். கண்ணகிஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில், அங்க வேணும் பொது இடத்துல. அப்போ நீங்க பர்மிஷன் குடுக்க வேண்டியதானே? உங்க அரசு வந்து நீட்டு தேர்வை எதிர்க்கக்கூடியது தானே? அப்ப அழகா பர்மிஷன் குடுக்கலாமே! அவங்க போராடிட்டு போறாங்களே! அது உங்கள எதிர்த்து போராடல. அதாவது தமிழக அரசு, டிவிகே அரசு எதிர்த்து போராடலையே! அங்க மத்திய அரச எதிர்த்து அவங்க நீட் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீட்ட வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நீட்ட வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அத அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்த நீங்க போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? அப்ப நீங்க பிஜேபிட்ட இங்க மாணவர்கள் போராட பர்மிஷன் குடுத்தா, இதுல ஒரு சில சிக்கல் இருக்கு. என்னன்னா, இங்க உள்ள அங்க மத்திய அரசுக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப யாரு பர்மிஷன் குடுத்தாங்க, செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். பர்மிஷன் குடுத்துட்டேன். அப்போ பிஜேபி கிட்ட உங்களுக்கு பயம் இருக்குது. நீங்க ஒரு வார்த்தையாகத்தான் வந்து சொல்லியிருக்கீங்க. பாசிச பாஜகன்னு வார்த்தையாத்தான் சொல்றீங்களே தவிர, பாஜக பாங்கிற வார்த்தை கூட உங்ககிட்ட வரவே வராது. அது நம்ம இப்ப இருக்க அரசு, டிவிகே அரசு, நம்ம முதல்வர் விஜய் அண்ணாட்ட. சரிங்களா? அப்போ மாணவர்களுக்கு நீங்க பர்மிஷன் குடுக்கணும். பர்மிஷன் குடுத்து அவங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி குடுக்கணும். இது உங்கள எதிர்த்து அல்ல. அவங்களுடைய தேர்வுக்கான மாணவர்களுக்கான உண்டான உரிமையை ஏற்று போராடுறாங்க. இதுக்கு வந்து அனுமதி குடுக்கறதுனால தப்பு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பயப்படுறாங்க, பதறாங்க, பதறி இருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் ஒவ்வொரு காலேஜ்ல உள்ள மாணவர்கள் எங்களுக்கு மெரினா கடற்கரையில தான் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. மெரினா கடற்கரையில தான் நாங்க போராடணும். அதாவது கொடுக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம். இதுல இன்னொரு கேள்வி, அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து உங்க கட்சிக்காரங்களும், உங்க ரசிகர்களும் நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. ஒரு ஒரு தங்கச்சி அவங்க வந்து ஜனநாயக படத்துக்கு எதுக்கோ வந்து நல்லா அவங்க டிவிக்கு கொடி கட்டிட்டு பேசுறாங்க. இது வந்து பர்மிஷன் குடுத்தா இது அதாயிரும். பாதுகாப்பு குடுங்க. இப்பதான் காவல்துறை உங்க கையில இருக்குது. பாதுகாப்பு குடுங்க. அதோடைய தன்மை வந்து வேற மாரி இருக்கும். முதலமைச்சரே வந்து பர்மிஷன் குடுத்து, அத பாதுகாப்பு குடுத்து அந்த போராட்டம் நடந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல. இப்போ உங்க அரசுக்கு தானே நல்ல பேர் கிடைக்கும். தமிழக அரசுக்கு இப்போ நீங்க உடனே மாணவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து போராட முடியும். நீங்க அடுத்த 31 இல்ல
200 தொகுதி 234 நீங்க ஜெயிக்கலாம். பண்ணலையே. ஏன் காரணம்? சில அரசியல் அவங்க 2 கட்சிகள் என்ன பண்ணாங்களோ, அதேதான் நீங்களும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சில இடங்கள்ல நீங்க காமராஜர் ஐயாவ கொள்கை தலைவரா வச்சுக்கோங்க. ஆனா அவர் எவ்வளவு பெரிய பயங்கரமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அவருடைய வரலாற படிச்சா தெரியும். இப்போ அவ்வளவு பெரிய கொள்கை தலைவர வச்சிருக்கீங்க காமராஜர் ஐயாவ. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தன்னிச்சையா வர்றது வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால முடிவெடுக்க முடியலன்னா, அத ஒண்ணுமே செய்ய முடியாது. அது அவ்வளவுதான். மத்த கட்சிகள் எப்படியோ அதேதான். செய்தி எல்லாத்துலயும் சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. கரெக்ட்டா 70 நாள்ல ஆட்சி அமைச்சு 70 நாள்ல ரூ. 70,000 கோடி வாங்கியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 248 கோடி கணக்கு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 248 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 70 நாள்ல 20,000 கோடினா, அப்படியே 12 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு பாருங்க 1,00,000 கோடி ஆயிரும். இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க. இப்போ ஒரு அரசு என்ன பண்ணணும்? கடன வச்சுட்டு போயிடுங்க. இதுக்கு காரணம் அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க என்ன சொல்றேன். நீங்க புதுசா கடன் வாங்காம இருக்கிற கடன இப்போ மாற்றம் சொல்றது என்ன? இருக்கிற கடன அடைக்க முடியாட்டாலும், புதுசா கடன் வாங்காத அளவுக்கு நீங்க தொழில உற்பத்தி பண்ணணும். எது எதுக்கு செலவுல குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு. அத நீங்க எடுத்து செஞ்சிருக்கணும். செய்யல. 20,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. 70 நாள்ல. இவ்வளவுதான் ரிசல்ட். 70 நாள்ல வந்த ரிசல்ட் இவ்வளவுதான். இப்ப நிதி அமைச்சர் மரியவெல்சன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? அவர் நெறைய பேசுறாரு. அவர் மேல நெறைய இருக்குது. சோசியல் மீடியால நெறைய இருக்குது. செய்திகள்ல நெறைய சொல்றாங்க. அது எல்லாமே அவர பத்தி நல்லா வருதுன்னு வைங்களேன். பழைய விஷயங்கள். சரி இருந்தாலும் எம்எல்ஏ ஆயிட்டாரு. மக்கள் ஓட்டு எம்எல்ஏ ஆயிட்டாரு. நீங்க அமைச்சர் ஆக்கிட்டீங்க. இதுல வெள்ளரிக்கை விடுறாரு. ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வெள்ளரிக்கை விடுறேன்னு சொல்லி, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்கை விட்டாருல்ல. அந்த நேரத்துல அவரு இந்த 23ஆம் புலிகேசில வரும் பாத்தீங்களா? வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கு. 23ஆம் புலிகேசி வடிவேல் காமெடி. இதில் 2 நாளை முயலே நீந்தே விடவேணும். அதில் எடுத்து வடிகட்ட வேண்டும். அப்படின்னு படிக்கிறாரு இல்லையா? அதை ஏற்கனவே நெறைய பேருக்கு கலாய்ச்சிட்டாங்க. இவர் பேசுறாரு. எனக்கு தோணுது 23ஆம் புலிகேசி படம் மாதிரி இந்த வெள்ளைக்காரன் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. முயலை நீந்து விட வேண்டும். அதுக்கு அடுத்து ஓட வேண்டும். இந்த வார்த்தை அப்படி வருது. என்ன செய்ய? அப்படி இருக்குது நிதியமைச்சருடைய நிலைமை. நிலைமைன்னா அவர் புதுசுதான். இல்லை கொஞ்சமாவது அதுக்கப்புறம் வளர்த்துக்கிறது யோசிக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒண்ணு சொல்லுவார் ஒரு படத்துல. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காதுன்னு ஒண்ணு. உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவும் கஷ்டப்படாம தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. காரணம் இதே மக்கள் தான். மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி மாத்தி போட்டிருக்கிறாங்க. மக்கள் மேலேயும் குறை சொல்லுது. அவங்களும் அந்த 2 கட்சினால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு மாத்தி போட்டுட்டாங்க. ஆனா 3வதும் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாவம் மக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. அவங்க எந்த கட்சி வந்தாலும் சரி, புது கட்சி வந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவர் புதுசா வந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படணும்னு தலையெழுத்து இருக்காங்க. இதை மாணவர்கள் நீட்டு காட்டி போராடணும்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல நான் சொன்ன மாதிரி அவங்க பிரச்சனை வந்துடும் அது சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு கொடுக்க முடியாது, வைக்க முடியாதுங்கிற ஒரு இது. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. என்ன காரணம்னா, நாங்க நீட்ட பத்தி பேசணும்னா எங்கிட்ட எம்பி இல்ல, செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படியே மாத்தி ஆப்போசிட்ல போடுங்க. நம்ம டெல்லியில இப்போ மாணவர்கள் போராட்டம் பண்ணவங்க அவங்ககிட்ட எம்பி இருக்காங்களா? அவங்ககிட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்களா? அவங்களுடைய கோரிக்கை வினாத்தாள் கசிவு. அத தப்பு நடந்திருக்கு உள்ளத. அதுக்குண்டான துறை அமைச்சரை விலகணும். இவ்வளவுதான். நீங்க நீட்ட பேன் பண்ணணுங்கிறது இல்ல. அதுக்குண்டான அமைச்சர். அவங்ககிட்ட எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்காரு. இப்போ இந்த மாணவர்கள் அந்த போராட்டத்தை எவ்வளவு ஒரு நியாயமா ஒரு கடைசி வரைக்கும் நின்று போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அரசாங்கமே இருக்கு. ஒரு மாநிலத்தின் அதிகாரம் உங்ககிட்ட ஃபுல்லா இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்றது எங்கிட்ட எம்பி இல்ல, எப்படி நாங்க பேசுவோம்? எம்எல்ஏ இல்ல.
அது இல்ல, இது இல்ல. அதுக்கு ஒரு காரணம் நீங்க சொல்லுங்க. இது என்ன சொல்ல மக்கள் வந்து இன்னொன்னு முடிவு பண்ணாங்க 2026. என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இது மக்களுடைய விருப்பம் தான். 2026 தேர்தல் அப்போ ஏடிஎம்கே வேண்டாம், டிஎம்கே வேண்டாம். அவங்க தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பொது கட்சியான டிவிகே நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இதுவும் மக்கள் விருப்பம் தான். அதே மக்கள் விருப்பம் உங்களுக்கு நேத்து மதுரை நீதிமன்றம் உங்களுக்கு நீங்க சொன்ன பதிலுக்கு உங்களுக்கு திரும்ப எப்படி கிடைச்சிச்சோ அதே மாதிரி மக்கள் நிராகரிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆட்சியை கொண்டு போயிறாங்க. அதாவது இப்பவும் நானும் நம்புறேன். உங்களுக்கு புதுசு சில விவரங்கள் தெரியல, வைக்கலங்கிறது நல்லா தெரியுது. நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணா விஜய் அண்ணாவும் சேர்த்து சொல்றாங்க. விவரம் தெரியல. ஆனா அனுபவம் உள்ளவங்கள மற்ற கட்சிகள் கொஞ்சமாவது அனுபவம் உள்ள ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்க. கேட்டு பண்றது மிகப்பெரிய நல்ல விஷயம். தப்பு கிடையாது. உங்களை வந்து 2.5 வருஷத்தை தூக்கி உச்சத்துல வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு இதுல இருக்கிறீங்க. அது வந்து என்னைக்குமே நிலைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கட்சி தொண்டர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி. நம்மளுடைய தப்ப முதல்ல ஒருத்தன் சராசரி ஒரு காமன் மேன் ஒரு 500 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு குடும்பத்துக்காண்டி உழைக்கிறவன் வந்து தன்னுடைய வேலையில ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் யாரு ஒத்துக்கொள்றாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய மனிதன் நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தான் தப்ப உணர்ந்து ஒத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் தப்பு நடக்குது. அத நீங்க சரி செஞ்சுட்டே அதுக்கு அந்த தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு வந்து உள்ள வந்து வைங்க. இதுல உங்க ராஜாபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அம்மா அவர்களுக்கு வந்து ஏதோ மிரட்டினதாக சொல்லி அவங்களையும் விலக்கிருக்கீங்க. அது ஒண்ணு இருக்குது. இன்னொரு சட்டமன்ற அதாவது உங்களுடைய உறுப்பினர் நினைத்து ஒன்றிய செயலாளரா யாரோ ஒண்ணு 15 லட்சத்துக்கு 12 லட்சமா தாங்கன்னு பேரம் பேசிட்டு இருக்கிறாரு. உங்க கட்சியோட ஆள். அதுவே லீக் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி லஞ்சம் இல்லாம ஒரு துறையா கொண்டு வருவீங்க? இல்ல நீங்க கரூர்ல பேசிட்டீங்க. ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாரு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா விஜய் அண்ணா, விஜய் எங்க மகன், அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்றீங்க. லஞ்சம் கேட்குங்க. மக்கள்கிட்ட போய் சொல்லாம நீங்க அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர். லஞ்சம் வாங்காதேன்னு சொல்லுங்க. அது கட்டுப்படுத்த முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் உங்க கட்சிக்குள்ள வந்துகிட்டே நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா உங்க கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. உங்க கட்சிக்கு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க நல்ல ஆளை தேர்ந்தெடுக்கலங்கிறது நல்ல ஒரு உறுப்பினர் உங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா நீங்க எடுக்கல. உங்க மாவட்ட செயலாளர் வந்து எல்லாருமே வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க யாரை எழுதி கொடுத்ததா பேசுறீங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியும். முதல்ல மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஆட்சியவாத கொடுங்க. மன நிம்மதியாவது கரண்ட் பில் ₹2.40 200 அதாவது 200 யூனிட் ஃப்ரீந்தீங்க. 450 யூனிட் 456 யூனிட் கீழே வந்தால் அது 200 யூனிட் கணிச்சிட்டீங்கன்னா 2.40 இப்போ அதை அப்படியே கணக்கு போட்டோம்னா 4 பைசா 70 பைசான்னு வருது. 4.70 வருது. அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த ரேட்டு யூனிட்டுக்கு 2.40 இப்போ இருக்கிறது 4.70 ஒரு யூனிட்டுக்கு. அப்ப நீங்க இதுல இருந்து என்னத்த கரண்ட் பில்ல நீங்க 200 யூனிட் ஆக்குனீங்க. கையெழுத்து அதான் போட்டீங்க. ரைட்டு. மக்கள் வந்து எந்த கட்சி வந்தாலும் கஷ்டப்படணும்னு கையெழுத்து. இன்னொன்னு விஷயம் நேற்று ஒரு டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில செய்தியாளர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுமே வந்து என்னன்னா அந்த கட்டுரை அந்த செய்தியை போட்டது வந்து பாலசுப்ரமணியன் சொல்லி இருக்கிறாங்க ஒரு பத்திரிகையில. அவங்க வந்து தினமணியில வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம சட்டப்பேரவையில் உள்ள இருப்பாங்க பத்திரிகையாளர். அத்தனை பத்திரிகையாளரும் வந்து அவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருப்பாங்க சொல்றாங்க. பத்திரிகையாளர் சொல்றாங்க. பாலசுப்ரமணியன் சொல்லி ஒரு பத்திரிகையாளர். இப்ப டிடி நெக்ஸ்ட்ல பத்திரிகையாளர் இருக்காரு. அவர் போட்டது என்னன்னா ஃபேன்சி நம்பர், அதாவது ஆர்டிஓக்கு போய் ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு காசு தனியா கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இப்போ
ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து பேன்சி நம்பர் வந்து அவங்க நினைச்ச நம்பர் வந்து கவர்மெண்ட் அவங்க கேட்காமலே வந்து கொடுப்பாங்களாம். அதாவது அவங்க கொடுக்குற நம்பர் பேன்சியா வரும் அப்படின்னு. அந்த பேன்சி நம்பருக்கு லஞ்சம் கேட்கறாங்க. அதுக்கு இவ்வளவு லஞ்சம் வேணும், இவ்வளவு காசு வேணும் கேட்கறாங்க. இது நாங்க டிடி நைட்ஸ் பத்திரிகையில பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் என்ற பத்திரிகையாளர் அவர் எழுதியிருக்கார், அவர் போட்டிருக்கிறார். அது டிடி நியூஸ் பத்திரிகையில வந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பத்திரிகையாளர் யாருங்க. நான் சொல்லலப்பா, என்ன சொல்லிடுறாங்க சரிங்களா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விகடன் அவங்க ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரத்துல வந்து இன்ஸ்டால பார்த்தேன். என்னன்னா நம்ம கருணாநிதி ஐயா காவேரிக்கு கடிதம், காவேரி நீர் திறந்துவிட கடிதம். அடுத்து ஜெயலலிதா அம்மா காவேரி நீர் திறந்துவிட கடிதம். அடுத்து நம்ம எடப்பாடி ஐயா கடிதம் எழுதியிருக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவரும் கடிதம் எழுதி ஒரு கார்ட்டூன் வரைபடம். அதுக்கடுத்தாப்புல யாரு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்க முதலமைச்சர் விஜய் அண்ணா. அவர் வந்து அவரும் போட்டோவும் போட்டு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விகடன்ல போட்டுருக்காங்க. அதை பார்த்தேன். அதை பார்த்தபோது ஒன்னே யோசனை வந்துச்சுன்னா, நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா நடிச்ச ஒரு படம் ஒன்று, படத்துல ஒரு பாட்டு வரும். ஒரு கடிதம் எழுதினே அப்படி சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு மாதிரிதான் இவரும் எழுதியிருக்கிறார். நீட்டு தேர்வுக்கு எழுதியிருக்கலாம். அவருக்கு இதை விட இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா காவேரி நீருக்கு திறக்கிறதுக்கு வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து காவேரி நீருக்கு வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது சொல்றதுக்கு முன்னாடி முத வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்துதான் அப்ப உள்ள முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி செஞ்சு தண்ணி நேரடியா போய், அதாவது கர்நாடகத்துக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்ததாக ஒரு கருத்து, ஒரு வரலாறு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும்போது காலங்கள் செல்வதுக்கு அப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதிகள் நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம ஒரு சங்கடத்துல இருக்கிறீங்க, நீங்க நேரடியா பேசுனீங்கன்னா சரியா வரும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள், உச்ச நீதிமன்றபதிகள் சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது சரி ரைட்டு, அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க, சரி அதையும் சரி செஞ்சு பார்ப்போமே. நீதிபதிகள் சொன்னதை மதிச்சு இவங்க நேரடியா போறாங்க கர்நாடகத்துக்கு. அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் போகும்போது பாத்தீங்கன்னா போய் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்பவும் என்ன சொல்லியிருக்காங்க, அது சில சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டே இருந்தோம்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். தர முடியாதுங்கிற கடைசியிலதான் வந்தா தர முடியாதுங்கிற லெவல்ல தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உள்ள முதலமைச்சர் கர்நாடக நிகழ்ச்சிக்கு சொல்லும் போது வந்து அதே நீதிபதிகள்கிட்ட வந்து அதே நீதிபதிகிட்ட ஜெயலலிதா அம்மா வந்து சொன்னாங்க, நீங்க சொன்னதுக்காண்டி நான் போய் பேசிட்டேன், அவங்க ஒரேடியே தர மாட்டேன்னாங்க, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்கும் போது இப்ப நீதிபதிகள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்தந்த மாசத்துல இந்தந்த தேதியில காவேரி நீர் திறந்து விடப்படணும் ஒரு தீர்ப்பளிச்சு ஆணையிடுறாங்க. அதுபடிதான் இப்ப வந்து இந்த மாசத்துக்கு அந்தந்த நேரத்துல திறந்து விடணும் அப்படிங்கிறது அப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டாங்கல்ல, அதுபடிதான் கணக்கு பண்ணி வருது. அப்போ இப்ப வரைக்கும் நடந்தது இப்பவும் வருது. இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா விஜய் அண்ணா என்ன பண்றாங்கன்னா, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை ஃபாலோ பண்றதுக்காண்டி சந்திக்க போறதாக சந்திச்சிருக்காரா என்னன்னு தெரியல, இப்ப வரைக்கும் ஒன்றும் தெரியல, போறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னன்னா அப்பேற்பட்ட இரும்பு பெண்மணியான ஜெயலலிதா அம்மா அவர்களே வந்து பேசி முடியாதுங்க. இவர் பேசவே மாட்டார். பேசவே ஆகாத போய் இப்படி பாருவாரு. அவரும் இவங்க பேசினாதான் எனக்கு தண்ணி வேணும், இவ்வளவு வேணும், இப்படி இருக்குது, நீதிமன்ற உத்தரவுலாம் இருக்குது அப்படின்னு இவர் பேசினாதானே அது பேச்சுவார்த்தைக்கு ஒரு உதாகும். இவர் போய் உட்கார்ந்து பூமுத்தை கொடுத்துட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு இவர் பேசவே மாட்டாரு. அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுட்டு திரும்ப வர்றதுக்கு தானா. சப்போஸ் இவர் போய் தண்ணி வந்துச்சுன்னா நல்ல விஷயம், காவேரி நீர். அப்போ சில இடங்கள்ல அவர் பேசாம சாதிக்காருங்கிறது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. ஆனா வரலைன்னா என்ன செய்யலாம்? நீங்க
இது வந்து கர்நாடக அரசுக்கும் அவங்களுக்கும் தெரியணும். மழை இயற்கை நமக்கு தண்ணி குடுக்குது. நீ மேல இருக்கப்பா, நாங்க கீழ இருக்கிறோம்ப்பா. உங்களுக்கு தண்ணி எங்களுக்கு வேணும்ப்பா. அப்படின்னு சொல்லி நெறைய இதுல இதுக்கு முன்னாடி போராடிட்டாங்க. ஆ நம்ம விஜய் அண்ணாவும் போராட போறாங்கன்னு வைங்களேன். ஆனா சாதிச்சுட்டாருன்னா ஓகே தான். சாதிக்கலைன்னா என்ன பண்ண பார்ப்போம். ஏன்னா, இது என்னத்த சொல்ல, தண்ணீங்கிறது வந்து ஒரு சர்வதேச ஒப்பந்தம். மேல இருக்கப்பா நீயி, கீழ உள்ளவனுக்கு நீ தண்ணி குடுக்கணும். நீ மலை மேல இருக்கிற. மலையில இருந்து தண்ணி வருது. மேகத்துல இருந்து தண்ணி வருது. தண்ணி மலைக்கு வருது. மலைக்கு கீழ உள்ள மக்கள் வந்து குடிக்கிறாங்க. அத பயன்படுத்துறாங்க. நீ மேல இருக்கிற மக்கள் ஆட்சி செய்றப்ப நீ எங்களுக்கு குடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சர்வதேச ஒப்பந்தம் இது வந்து. இந்த ஒப்பந்தம் எப்படின்னா, சர்வதேச ஒப்பந்தம். ம மேல இருக்கிறவன் கீழ இருக்கவனுக்கு தண்ணி குடுக்கணும்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு வணக்கம்.